இபிஎஸ் தான் அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது இந்த தொகுதி பங்கீடு சொல்லுதாங்கிறது. அதை வந்து அமித்ஷா சொல்லிட்டாரு, நரேந்திர மோடி சொல்லிட்டாரு, பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு, நயனா நாயந்திரன் அண்ணாமலையே சொல்லிட்டாரு. அவர் தான் சண்டை பிடிப்பார் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. அவர் என்ன எதிர்பார்க்குறீங்க எனக்கு புரியல. சண்டை வரலங்கிறனால ஒரு மண்டை உடைச்சு உட்காந்துருப்பீங்களா? ஐயோ சண்டை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்கிறார். 3 முறை சொல்கிறார். அவரை முதலமைச்சர் ஆக்குவோன்னு பியூஷ் கோயல் சொல்கிறார். அப்போ என்ன நீங்கள் அவர் அப்பர் ஹேண்ட், அவர் தான் அப்பர் ஹேண்ட் எடுப்பார். அகில இந்திய அளவில் அந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை, தமிழ்நாட்டில் அந்த கூட்டணிக்கு அதிமுக. ரொம்ப தெளிவு. காங்கிரஸில் என்ன கேளுங்க, ராகுல் காந்திகிட்ட போய் இவர் டிக்டேட் பண்ணிடுவாரா, ஸ்டாலின் போய் டிக்டேட் பண்ணிடுவாரா? அங்கே ஆல் இண்டியாவில் காங்கிரஸ் டிக்டேட் பண்ணோம், தமிழ்நாட்டுக்குள்ளே டிஎம்கே பண்ணோம். ரொம்ப தெளிவு தானே. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது புதுச்சேரியில் 6 தொகுதியில் 2 பேரும் சேர்ந்து போட்டிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸும் டிஎம்கே போட்டிட்டு. இப்போ ராஜ்பவனுடைய சட்டமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் வந்து இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்றாங்க. எங்கள் கட்சியெலாம் எங்களை வாபஸ் வாங்க சொல்லலை. இது ஒரு கூட்டணி, இது ஒரு அலையன்ஸு. அவங்க வந்து போய் நிற்கிறாங்க. நாங்கள் வந்து காங்கிரஸ் தனியாக போட்டிவிடும். காங்கிரஸ் நான் வந்து பல முறை நான் விமர்சனமாக சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் அலையன்ஸு, புதுச்சேரியில் அலையன்ஸ் கிடையாது, கேரளா அலையன்ஸ். இப்படி ஒரு பார்டரில் 3 பேர் இப்படி கேம் ஆடுவீங்களாங்க. இப்போ அதோட பயங்கரமான காமெடி, ஏற்கனவே பண்ண காமெடி தான் பயங்கரம். அதுலேயே வந்து ஒரு 24 சீட்டு வந்து தனித்தனியாக கூட்டணி, 6 சீட்டு வந்து தனித்தனியாக போட்டி. விடுதலை சிறுத்தைகள் இல்லை 3 சீட்டு நாங்கள் வேறு அப்ளை பண்ணியிருக்கோம். வாபஸ் வாங்கினேன், வாபஸ் யார் வாங்குறான்னு பார்ப்போம். அந்த அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, வாபஸ் வாங்க சொல்ல எங்கள் தலைமை சொல்லவே இல்லைன்ட்டு. இப்படி ஒரு அலையன்ஸ் வந்து உங்களுக்குலாம் ஒற்றுமையாக தெரியுது, வெற்றி கூட்டணியாக தெரியுது. அமிக்கபுளாக போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேட்பாளர் பட்டியல் வரைக்கும் வெளியிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து அந்த சண்டை வந்துச்சு, ஆல் இண்டியாவில் பிஜேபி அப்பர் ஹேண்டா, எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளா? அவங்க தெளிவாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆள் தமிழ்நாட்டில்.